குடும்பத்தில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் அவரை திட்டாதீங்க மாமான்னு மீனா பாண்டியன் கிட்ட பேசினது சரிதான் அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கதிர் சந்தோஷமா உள்ள வர்றாரு. ஓடி வந்து அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்க, என்னடா இது மணி 4 தான் ஆகுது, இந்நேரத்துக்கு உங்கள் அப்பா கடையிலேருந்து வந்திருப்பாரா? இந்நேரம் கடையில் தான் இருப்பார். என்னமோ இன்னைக்கு புதுசாக அதிசயமாக இந்நேரத்துக்கு வந்து தலைகால் புரியாமல் என்னமோ ரொம்ப ஆடிக்கிட்டு நிற்கிற, ஒன்றுமே புரியலடா கதிர், நீயாவே இல்லை, என்னன்னு புரிகிற மாதிரி வாய் திறந்து சொல்லேண்டா அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க. இருமா முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு, ஆமாம் அண்ணன் இங்கே தானே ரூமில் தானே இருக்குது அப்படின்னு செந்திலையும் போய் கேட்க, ஆமாம் என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா தான் கடைக்கு போனாலும் திட்டுறாரு, வீட்டில் இருந்தாலும் திட்டுறாரு, அவன் இப்போ தான் ஃபோன் பார்த்துட்டு உள்ளே தான் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி சொல்ல, உடனே அண்ணே ஒரு நிமிஷம் வெளியில் வானே அப்படின்னு அங்கே மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட, அதே சமயம் கதிர் ராஜிக்கும் ஃபோன் பண்ணுறாரு. ராஜி எங்கே இருக்க, சீக்கிரமாக வா, ஒரு முக்கியமான விஷயம், வீட்டில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்ல, டேய் அது கையில் என்னடா காமிடா கொஞ்சம் அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க. எல்லாரும் வந்தாதான் அதை காமிப்பேன், ஆனால் எல்லாருமே நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணி நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறீங்களா? எல்லாம் ஒரு 5:30 6 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான கேக் கட் பண்ணி ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தியை சொல்ல போகிறேன் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு கதிர். அதே சமயம் கடைக்கு ஃபோன் பண்ணி பாண்டியன் கிட்ட சொல்ல, என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் 9 மணிக்கு மேலே தான் நான் கடையை சாத்திட்டு வருவேன், என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் அம்மா கோமதி கிட்ட கேட்டுப்பாரு, அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டு கூட கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் கடையை திறந்துட்டு அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு தான் எப்பவும் போல் கடையை சாத்திட்டு வந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உடனே அங்கே ஸ்பீக்கரில் கேட்டுக்கிட்டு இருக்க கோமதியோ, ஐயா சாமி நீங்கள் மெதுவாக 9 மணிக்கு மேலே வாங்க, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு கதிர்கிட்ட வாங்கி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கோமதியோ. அதே சமயம் செந்தில் வந்துட்டு கேட்குறாரு, என்னல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறது மட்டும் தெரியுது, என்ன விஷயமா இருக்கும்? ஆமாம் ராஜிக்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்ல, இல்லைண்ணே ராஜிக்கு தான் பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது இது அப்படின்னு அங்கே கதிர் சொல்ல, அண்ணே வாண்ணே போய் நம்ம கேக் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு செந்திலும் கதிரும் வெளியில் வர பழனிவேல் வர்றாரு. என்னடா மாப்பிள்ள படு குஷியாக இருக்கிற போல, அங்கே வீடு வரைக்கும் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அங்கே பேசிக்கிட்டு இருக்கவே ராஜியும் வந்துடுறாங்க. கதிர் எங்கே போகிற அப்படின்னு கேட்க, முக்கியமான இடத்துக்கு போகிற, நீ இரு உள்ளே போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நீ வேணுனாலும் என் கூட வாங்க மாமா அப்படின்னு அங்கே பழனி வேலையும் கூட கூட்டிகிட்டு கேக் வாங்குறதுக்காக போகிறாங்க. ஆமாம் என்ன விஷயங்கிறத மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறியே மாப்பிள்ள அப்படின்னு கதிரை கேட்குறாங்க. நான் இருக்கிற கடுப்பில் பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் என்னால் தாங்க முடியாதுல, மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு, அது என்னதான் சஸ்பென்ஸு சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு அங்கே செந்திலும். உடனே அண்ணே கொஞ்ச நேரண்ணே எனக்காக பொறுத்துக்கண்ணே அந்த சஸ்பென்ஸை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே நல்ல ஒரு ரெட் ஃபாரஸ்ட் வெல்வெட் கேக்காக கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வர அந்த M10 வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதெல்லாம் தெரியலண்ணே, எப்பவும் போல தான் 2 திட்டி வச்சிருக்காரு, அவர் எங்கே வரப்போகிறாரு அப்படின்னு 2 பேசிக்கிட்டே பாண்டியனை வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. உள்ளே பார்த்தா ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸர் மாதிரி உட்காந்துருக்காரு பாண்டியன். ஐயோ நம்ம பேசினது கேட்டிருக்குமா அப்படின்னு சொல்ல, கேட்டாலும் இப்போ நம்ம சொல்ல போகிற சந்தோஷமான செய்தியை கேட்டால் அவர் தலைகால் புரியாமல் ஆடுவார், நீ பேசாமல் இருன அப்படின்னு அங்கே கதிர் சொல்லிட்டு, சரி எல்லாரும் வந்தாச்சா, அண்ணன் சரவணனை காணோம் அப்படின்னு அங்கே தேடுறாரு. இதோ நானும் வந்துட்டேன்டா அப்படின்னு கைகால் முகால்லாம் தொடச்சிட்டு டவலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு சரவணனும். அப்போ ராஜி இங்கே வா, முதல்ல கேக் வெட்டு அப்படின்னு சொல்ல, ஆஹா ஒரு நிமிஷம் இரு, உங்கள் அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போய் அங்கே முத்துவேல் கிட்டையும் வடிவுக்கிட்டையும், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அங்கே வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வர்றோம் கதிர் அப்படின்னு சொல்ல, அப்பத்தான் சொல்கிறாங்க, உன் மாமனார் மாமியார் தான் உன் கண்ணுக்கு பெருசாக தெரியுதா, இதோ இங்கே உட்காந்துருக்கிறேன் உன் வயசான அம்மச்சி கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க, அம்மாச்சி உங்களையும் கூட்டிகிட்டு போகத்தான் வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு மாரியையும் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்ல, சுகன்யாவையும் நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதே சமயம் எதுக்குன்னு சொன்னாதானே வர முடியும் அப்படின்னு அங்கே எகத்தாளமாக சுகன்யா பேச, வாங்க வந்து அங்கே தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல, உடனே சட்டையை மாட்டிக்கிட்டு முத்துவேல் வடிவுன்னு எல்லாருமே போக மாறி சொல்கிறாங்க, நல்ல வேலை
உங்கள் கொழுந்தனார் சக்திவேல் இல்லை இருந்திருந்தா இந்நேரம் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி இதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடத்தி இருந்திருப்பாரு. அங்கே என்னதான் நல்ல விஷயம்னு தெரியலை, ஒரே பரபரப்பாக இருக்குது ஏக்கா அப்படின்னு வடிவு கிட்ட கேட்க, ஆமாம் மாறி எனக்கும் தான் புரியலை. சாதாரணமாக கதிர் இப்படியெல்லாம் எதையுமே பெருசாக ரொம்ப சந்தோஷமாக வெளில காமிச்சிக்க மாட்டார். என்ன விஷயம்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே போகிறாங்க. அதே சமயம் பாண்டியனும் வாங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட உடனே ராஜி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்றாரு. என்ன கதிர் அப்படின்னு அங்கே இருக்க அப்படியே அங்கே அந்த கேக்கை கட் பண்ண சொல்லி அங்கே கையில் அந்த லெட்டரை கொடுக்குறாரு. லெட்டரை பார்த்த ராஜிக்கு ஒரே ஷாக் ஆகிருது. என்னது கேக்கு பத்தாததுக்கு கையில் ஏதோ லெட்டரு, என்னது அப்படின்னு வாங்கி ராஜியும் பிரித்து பார்க்க அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. கதிரை கட்டி அணைச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்த அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. ஏதோ நல்ல விஷயம்னு தெரியுது, அது என்னங்கிறது சீக்கிரமாக சொன்னீங்கன்னா நாங்களும் சேர்ந்து சந்தோஷப்படுவல்ல அப்படின்னு அங்கே வடிவு சொல்ல, உங்கள் பொண்ணு IPS பாஸ் ஆகிட்டா அப்படின்னு கதிர் சொல்ல உடனே பாண்டியன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருது. அதே சமயம் மீனாவும் ராஜி சூப்பர்மா அப்படின்னு கட்டி அணைச்சி வாழ்த்து சொல்ல உடனே கோமதியும், பின்ன ஏன் அண்ணன் பொண்ணு நான் வீட்டில் பிறந்த பொண்ணுல்ல, அப்படித்தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உச்சி முகர்ந்து முத்தமிடுறாங்க. அப்படியே முத்துவேல் கட்டி அணைச்சி, என் தங்கம் எப்படியோ IPS ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இதுக்கா இத்தனை அலப்பற அப்படின்னு சுகன்யாவும் வாழ்த்துக்கள் ராஜி அப்படின்னு சொல்லிடுறாங்க. பழனிவேலோ, நம்ம பரம்பரையிலேயே இது வரைக்கும் யாரும் போலீஸே கிடையாது, முதல் பெண் IPS ஆஃபீஸர் ஆஃப் வேல்ஸ் ஃபேமிலி, பாண்டியன் ஃபேமிலியில் ராஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாக கேக்க எடுத்துக்கிறாரு. அதே சமயம் செந்திலோ, இதுக்காடா நான் கூட என்னமோ பெரிய நம்ம குடும்பத்துக்கே ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்ன ராஜி IPS ஆகிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே நிற்கிற கதிரும் உடனே மீனாவோ, என்னங்க கேக் கொடுக்குறாங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு பேசாமல் அமைதியாக நில்லுங்க அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அங்கே பாண்டியன் சொல்கிறாரு, அவர் எப்படி சும்மா இருப்பார், ஏன்னா 24 மணி நேரமும் சும்மா இருந்தால் ஏதாவது 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஏதாவது வேலை பார்க்கணும்ல, கெட்ட வேலைகளை மட்டுமே தான் அவன் பார்க்கணுன்னு அவன் மூளை அவனுக்கு சொல்லும் போல, எப்படில நீ ஏன் வகுத்தில் பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அத்தனை பேர் முன்னாடியும் பேச, அப்பா கொஞ்சம் பேசாமல் இருங்கப்பா அப்படின்னு கதிர் திட்டுறாரு பாண்டியனை. அப்படித்தாண்டா திட்டுவேன், சும்மா வாயை மூடிட்டு இருந்தா எதுக்கு நான் பேச போகிறேன் அப்படின்னு பேச உடனே அங்கே செந்தில் சொல்கிறாரு, கதிரே நீ சும்மா ரொம்பத்தான் நடிக்காத அப்படின்னு சொல்ல, அண்ணே என்னண்ணே சொல்கிற, பின்ன பொண்டாட்டி IPS ஆகிட்டா அதை நீ மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நீ செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் எல்லார் மூக்குலையும் இப்படி என்னமோ மூக்க இருக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அப்படி யாருமே நினைக்கலண்ணே, ஏண்ணே ராஜி நம்ம குடும்பத்தில் ஒருத்தி, நான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன், இந்த சந்தோஷமான செய்தியை நீ பெருசாக எடுத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, எடுத்துக்க மாட்டேன், நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதுவும் கிடைச்ச கவர்மெண்ட் வேலையை தவற விட்டுட்டு மனசு குமுறிக்கிட்டு இருக்க வேலையில் உன் பொண்டாட்டிக்கு IPS ஆனதை இப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு என்னல அவசியம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ராஜியும், மாமா உங்களுக்கு கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பேசாமல் ரூம்குள்ளே போயிருக்கலாம், இப்படி கதிரை பார்த்துட்டு கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் எல்லாமே முறையாக நடந்து தானே நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க, அதனால் உன்னோட IPS பரீட்சையில் பாஸ் ஆனதும் முறையாக செலிப்ரேட் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, முத்துவேலுக்கு கோபம் என்னப்பா செந்தில் என் பிள்ளைய இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்ல, ஆமாய்யா பொண்ணை கட்டி கொடுக்கறக்கு வழி இல்லாமல் எவனோ கூட ஓடி போகிறக்கு இருந்தவளை என் தம்பி தலையில் போட்டு விட்டவன் தானே நீன்னு சொல்கிற.